திருப்பத்தூர் வாணியம்பாடியில் 2023 பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அரவிந்தன், முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இயங்கி வரும் தனியார் பல் கிளினிக்கில் கடந்த 2023 ஆண்டு சிகிச்சை பெற்ற 8 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்ததாக தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகமும் வேலூர் சிஎம்சி தனியார் மருத்துவமனையும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆய்வறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திய நிலையில் நேற்று இது குறித்து திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் சம்பந்தப்பட்ட மருத்துவ கிளினிக்கில் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல் மருத்துவர் மற்றும் பல் மருத்துவ அகில இந்திய சங்கத்தினர் நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கடந்த 1.5 மாதமாக மூடப்பட்ட பல் மருத்துவமனையில் இருந்து மருத்துவ அதிகாரிகள் ஆய்விற்காக மாதிரிகளை எடுத்துச் சென்றதாகவும் இது குறித்து முழுமையான விவரங்கள் தங்களுக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கவில்லை என பல் மருத்துவர் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று பல் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழுவினர் கடந்த 2023 ஆண்டு விடிஎஸ் கிளினிக் என்ற பெயரை அறிவு என்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கு விளக்கம் கேட்டு மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி மற்றும் மருத்துவ குழுவினர் தபால் மூலம் மருத்துவருக்கு 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு தபால் அனுப்பியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இதனை தவறு பட்சத்தில் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிஷா, அரவிந்தன், விவரங்களுக்கு நன்றி.